ஹே சீஃப்ஸ், வரப்போற ஜூன் அப்டேட்ல என்னென்ன அப்டேட்லாம் குடுக்க போறாங்கங்கிறத நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு குடுக்க போற அப்டேட் வந்து மோனோலித் அடுத்த லெவல் வருது. டவுன் ஹால் 18க்கு அடுத்த லெவல் வருது. மொத்தம் எலெக்சர் பார்த்தீங்கன்னா 4,70,000 எலெக்சர் 15 நாள் அப்டேட் பண்ற மாரி மோனோலித் அப்டேட் வருது. அடுத்து பில்டர்ஹுட்லயும் அடுத்த லெவல் வருது. அதுக்கு 2,40,00,000 எலிக்சர் ப்ளஸ் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு 13 நாள் டைமிங். அடுத்தப்ப இதுவும் டவுன் ஹால் 18க்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் கொடுக்கல, இப்போ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொடுக்கல. அடுத்த அப்டேட் கொடுத்தாங்கன்னா அதை பற்றி நம்ம சொல்கிறோம். அடுத்து ஹீரோ ஹால் அப்டேட் பண்ண வேண்டாம். பட் 3 ஹீரோவுக்கு நம்மளுக்கு வந்து 3 ஹீரோவுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இடையில கொஞ்சம் வீடியோ ஸ்டக்கப் ஆகிருக்கும், மன்னிச்சுக்கோங்க. 3 ஹீரோவுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன ஹீரோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்பேரியன் கிங் 105லேருந்து 110 போகுது. அடுத்த அப்டேட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ச்சர் குயினும் 105லேருந்து 110 போகுது. அடுத்த அப்டேட் கிராண்ட் வார்டனும் 80லேருந்து 85 போகுது. இந்த 3 ஹீரோவுக்கும் 5 லெவல் கூட்டியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹால்லே ஹீரோ ஜேர்னி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹீரோ ஜேர்னி என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஹீரோவையும் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் 1 பாயிண்ட் ஏறும். ஒரு ஹீரோ அப்கிரேட் பண்ணீங்கன்னா 1 பாயிண்ட். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு ஹீரோவை 70, 80 கொடுத்து வச்சுருந்தீங்க, அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த நீங்கள் ஜூன் அப்டேட் பண்ண உடனே அந்த ஹீரோ ஜேர்னியில் உங்களுக்கு 80 பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்குண்டான ரிவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 480 பாயிண்ட்ஸு. 480 பாயிண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்டான ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலிக்சரு, கோல்டு, அப்புறம் ஓரு, சைனி ஓரு, ஷேரி ஓரு, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எப்பிக் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்பிக் எக்யூப்மெண்ட் செஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 செஸ்ட் வருது. 3 செஸ்ட்ல 3 எக்யூப்மெண்ட் இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு எப்பிக் எக்யூப்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா அது கிடைக்காது. உங்கள்கிட்ட இல்லாத எப்பிக் எக்யூப்மெண்ட் ஏதோ அது அந்த செஸ்ட்ல இருந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்கின், எல்லா ஹீரோவுக்குமே ஹீரோ ஸ்கின் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க ஒவ்வொரு ஹீரோவையும் ஒரு அப்டேட் பண்ணீங்கன்னா 1 பாயிண்ட் ஏறுற மாதிரி நீங்க கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி எல்லா ஹீரோயுமே அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாயிண்ட் வந்துடும். இது புதுசா கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா புதுசா வர்ற பிளேயர்ஸ் அல்லது விளையாடாம இருந்து திருப்பி விளையாடுற பிளேயர்ஸ் சீக்கிரமா அப்கிரேட் பண்ணணும், எக்யூப்மெண்ட்லாம் அப்கிரேட் பண்ணணும், உங்களுக்கு ஈஸியா எக்யூப்மெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக இதை புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குரூப்ல சொன்ன மாதிரியே CWL இந்த மாதம் 15ஆம் தேதி மறுபடியும் வருது. 15, 30 vs 30. அது போக அடிஷ்னலாக 11 vs 11ன்னு ஒரு புதுசாக ஒரு ஏரியா கொண்டு வந்திருக்காங்க. 11 vs 11 பேர் அட்டாக் பண்ணலாம். இதில் வந்து இந்த தடவை CWL மெடலை வச்சு ஒரு புது ஹீரோ ஸ்கின் கொடுத்துருக்காங்க. புது கிராண்ட் வார்டனுக்கு புது ஹீரோ ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் டைம் வார்டன் அப்படின்னு ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அது இந்த லீக் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னு அந்த மெடல் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காது. உங்களுக்கு யாராவது அந்த ஹீரோ ஸ்கின் வேணும்னா ஹீரோ ஸ்கின் வாங்கிக்கலாம். அப்புறம் டார்க் எலிக்சர் ட்ரூப்ஸ் புதுசா ஒன்று வருது. ராக் கிராக்கர்ஸ் அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். இது எந்த லெவல்ல கொடுக்குறாங்கன்னு எனக்கு டீட்டெயில்மா தெரியல. புதுசா வர போற ட்ரூஸ் பேரு ரூனின் விச். இந்த ரூனின் விச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாது. நீங்க அட்டாக் பண்ணி வச்சிருக்கிற பில்டிங்கோட டிப்ரீஸ் இருக்குல்ல, உடஞ்சு கிடக்குற அந்த துண்டுலாம் கிடக்கலாம், அந்த துண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ட்ரூப்பை உருவாக்கும். அந்த ட்ரூப் பேரு ரூனின் நைட். இந்த ரூனின் நைட் வந்து ஹிட் பாயிண்ட் ஜாஸ்தி, டேமேஜ் பர் செகண்ட் ஜாஸ்தி, அண்ட் வால் டேமேஜ் இன்ட்ரு 4 டைம் வால் டேமேஜ் இருக்கும். நீங்க முன்னாடி ட்ரூப்ஸை விட்டுட்டு பின்னாடி இந்த ரூனின் விச்சை விட்டீங்க அப்படின்னா முன்னாடி உள்ள ட்ரூப்ஸ் எல்லா பில்டிங்கும் அடிச்சு போய்கிட்டே இருக்கும். அப்போ கீழே கிடக்கிற அந்த டெப்ரிஸ் எல்லாம் இது கலெக்ட் பண்ணி வேக்கம் கிளீனர் மாதிரி கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ட்ரூப்ஸை உருவாக்கும். அந்த ட்ரூப்ஸ் பேர் தான் ரூனின் நைட். அதை வச்சு நீங்க அட்டாக் பண்ணலாம்.
இதோட ஃபுல் டீட்டெயில் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது எத்தனை ஹவுசிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற டீட்டெயில்லாம் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் புதுசா ஒரு டார்க் ஸ்பெல் கொடுக்க போறாங்க. டார்க் ஸ்பெல் ஃபேக்டரி அப்டேட் வருது. இதுவும் எந்த லெவல்ல இருந்து, எந்த டவுன் ஹால் லெவல்ல இருந்து வருதுன்னு எனக்கு சரியா தெரியல. இது என்ன ஸ்பெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிரி ஸ்பெல். இந்த ஸ்பெல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல் வந்து 6 டைல் ரேடியஸ்க்கு இருக்கும். அந்த ஸ்டிக்சல் ரேடியஸ்குள்ள அந்த ஸ்பெல்லுக்குள்ள போற எந்த ட்ரூப்ஸா இருந்தாலும் அது கோவப்பட்டு எல்லா டிஃபென்ஸையும் அடிக்கும். இதுதான் கான்செப்ட். ஆங்கிரி ஸ்பெல்லுன்னா நம்ம ஆங்கிரி ஜெல்லி இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஆங்கிரி ஜெல்லி பெட்டு வந்து ஹீரோ பெட்டி வந்து எப்படி ஹீரோவை டிஃபென்ஸ் அடிக்க வைக்குதோ, அதே மாதிரி இந்த ஆங்கிரி ஸ்பெல் வந்து எல்லா ட்ரூப்ஸையும், அந்த ஸ்பெல்லுக்குள்ள வர எல்லா ட்ரூப்ஸையும் மேக்சிமம் 17.5 செகண்ட் வரைக்கும் டிஃபென்ஸ் அடிக்க வைக்கும். நீங்க எந்த ட்ரூப்ஸை இறக்கி விட்டு அந்த ஸ்பெல்லை போட்டாங்க ஸ்பெல்லுக்குள்ள போயிட்டீங்கன்னா 17.5 செகண்டுக்கு அது டிஃபென்ஸை தான் அடிக்கும். அப்படி ஒரு புது டார்க் ஸ்பெல் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த ஜூன் அப்டேட்ல வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளவுதான் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஒன்லி ஃபார்ஸ் நம்ம கிளானுக்காக தான். யூடியூப்ல பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காகலாம் நான் வீடியோ போடலை. ஒன்லி ஃபார் நம்ம கிளானில் உள்ளவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஓகே.